காலை வேளையிலே சங்கீதம் 50ஆம் சங்கீதம் அதிலே 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கவனியுங்கள். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுவாய், கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த சொற்றொடரை சற்று கவனியுங்கள். இது ஆசாப்பின் சங்கீதம் என்று இது தொடங்குகிறது. இந்த சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம் என்று தொடங்குகிறது. இந்த ஆசாப்பின் சங்கீதத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், இந்த ஆசாப் ஒரு பாடகர். நமக்கு நல்ல கவனிங்க, பாடகர். இவர்தான் யாருன்னா, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம் என்று நாம் பல சங்கீதத்தை பார்க்கிறோமே. அப்படினால இந்த ஆசாப் யார் என்றால், ராகம் அமைத்து ஒரு பாடலை ராகம் அமைத்து பாடக்கூடிய ஒரு வொர்ஷிப் லீடராய் இருந்திருக்கிறார். அவர்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசாப்பினுடைய நாவிலே வைத்தார். என்ன சொல்லுகிறார்? அவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நல்ல கவனிங்க. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? அப்ப மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என்னை நோக்கி நீ என்ன செய்ய? என்னை நோக்கி என்ன செய்ய? நல்ல கவனிங்க. ஆபத்து காலத்திலே மனுஷனை பார்த்து எந்த மனுஷன் சொல்லுவான், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷர்கள் என்னது ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை என்ன செய்தான், சிஸ்டர் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க சிஸ்டர், ஏதாவது பிரச்சனைனா பிரதர் எனக்கு போன் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி நாம அழைக்கிற நேரத்துல சில நேரத்திலே அவர்கள், நல்ல கவனிங்க, அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிறாங்களா அப்படின்னா பார்த்தா இருக்க மாட்டாங்க. அங்க பாருங்க. அப்ப சில நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, சிஸ்டர் கூப்பிடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல உதவி செய்யக்கூடிய அளவுகள் இருக்கும், அதுக்கு அவங்க உதவி செய்ய முடியும். ஆனா ஆபத்து காலம் சொன்னா வேதம் சொல்லுது, இக்கட்டிலே மனுஷனுடைய தயவு விருதா. இக்கட்டிலே மனுஷனுடைய தயவு, எல்லாரும் சொல்லுங்க, இக்கட்டிலே மனுஷனுடைய தயவு. அப்ப ஆபத்து வரும்போது மனுஷன் என்ன செய்கிறான், நம்மளை விட்டு விலகி போய் விடுகிறான். ஆபத்து வரும்போது நம்மளை விட்டு தூர போய் விடுகிறான். காரணம் என்னவென்றால், அந்த ஆபத்திலே நாமும் சிக்கிக் கொள்ளுவோம் அப்படி என்று தூரம் போகிறான். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் மாத்திரம் தான் என்ன சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நீ என்ன செய்ய. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இது ஆசாப்பினுடைய நாவில வைக்கிறார். ஜனங்களை பார்த்து ஆசாப் சொல்லுகிறான், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் அவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். ஆபத்து, டேஞ்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்படாவிட்டாலும் தமிழ் பதத்திலே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலம். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே ஆபத்து காலம் என்று ஒரு நாள் நமக்கு வராது என்று சொல்ல முடியாது. அது வந்தாலும் நாமை கூப்பிட்டு, ஒருவர் எனக்கு என் ஆபத்திலிருந்து என்னை கை தூக்கி விடுவதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நோக்கி நான் கூப்பிடும் போது இந்த ஆபத்தை நான் என்ன செய்வேன்? கடந்து போவேன். அல்லேலூயா சொல்லலாமா சத்தமாக? நான் கடந்து போவேன். அல்லேலூயா. இந்த 2024வது வருஷத்திலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டிலே நமக்கு ஆபத்தே நேரிடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஆபத்து நேரிட்டாலும் அதிலே நம்மை தப்புவிப்பதற்கு ஒருவர் எப்போது நமக்கு இருக்கிறார் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகிறேன். நான் பலிபீடத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் அதை தப்புவித்து நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நல்ல சத்தமாய் கைகளை விரித்து ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆபத்து வராது என்று சொல்லவில்லை, ஆபத்து வராது என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்செட் டவுனா, மேடு பள்ளமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இந்த பிரயாணத்திலே எனக்கு ஒருவர் இருக்கிறார். நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு செவி கொடுப்பதற்கு ஒருத்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறதுக்கு
ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதை ஒரு நாள் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடவே கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென். மறந்து போயிடவே என்ன செய்யாது கூடாது. ஏன் தெரியுமா? ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை என்ன செய்வாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஒரே ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்புங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்புங்க. அங்க ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யாக்கோப்புனுடைய காரியத்தை சற்று கவனியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள செய்து என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். இங்கே கவனிக்கும் போது யாக்கோப்பு தன்னுடைய ஃபேமிலியை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோப்பு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து யாக்கோப்பு என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றான். இந்த வார்த்தையை கவனியுங்கள். யாக்கோப்புக்கு ஆபத்து நேரிடும் போது யாக்கோப்புக்கு ஒருவர் உதவி செய்தார் என்று சொன்னானே, எனக்கு ஒருவர் உதவி செய்தார் என்று சொன்னானே, நான் கூப்பிடும் போது எனக்கு பதில் செய்தாரு, என்னுடைய நான் கூப்பிடும் போது என்னை ஆபத்திலிருந்து என்னை விடுவித்தாரே. நல்ல கவனிங்க. ஆபத்திலிருந்து என்னை என்ன செய்தாரு? அந்த வார்த்தையை பாருங்க 3வது வசனத்திலே, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட, நல்ல கவனிங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில். யாக்கோப்புக்கு ஆபத்து நேரிடுச்சு, ஆனா சேதம் வரல. ஆபத்து, நல்ல கவனிங்க, யாக்கோப்புக்கு ஆபத்து என்ன செஞ்சிச்சு? நேரிட்டது. அவனுக்கு என்ன வரல? சேதம் வரல. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லுவாங்க, நல்ல கவனிங்க, பிரச்சனை எல்லாருக்குமே என்ன செய்யுமா? உலகத்தானுக்கும் வருமா, நமக்கும் வருமா? நான் சொல்லுகிறேன், உலகத்தானுக்கு வரும்போது பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு? அவனை வாரிக்கிட்டே போயிருச்சு. ஆனா நமக்கு என்ன செஞ்சிருச்சு? பிரச்சனை நம்மள்ட்ட வந்துட்டு தான் போயிருக்கு. ஜஸ்ட் விசிட். அல்லேலூயா. உலகத்தானுக்கு நமக்கு இருக்கிற வேறுபாடு என்ன தெரியுமா? உலகத்தான் பிரச்சனையில் என்ன செய்யறான்? வாரிக்கொள்ளுகிறான். ஏனென்றால் அவன் கூப்பிடுவதற்கு ஒருவர் இல்ல, அவன் கூப்பிடுவதற்கு மறுபு திரும்ப கொடுப்பதற்கு ஒருவர் இல்ல. ஆனால் நமக்கு கூப்பிடும் போது செவி கொடுப்பதற்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் கூப்பிடும் போது என் சத்தத்தை கேட்பதற்கு ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நான் கூப்பிடும் போது என் சத்தத்தை கேட்பதற்கு என்னது? நான் சொல்லுகிறேன். அதனால் தான் சொல்லுகிறார், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை என்ன செய்வது கிடையாது. ஏன் தெரியுமா? என் சத்தத்தை கேட்பதற்கு எப்போதும் அவர் செவி சாய்த்திருக்கிறார். அவர் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை நான் எனக்கு செவி கொடுப்பதற்கு, நான் இன்னும் மேலாய் சொல்ல வேண்டுமானால், எனக்கு செவி கொடுக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 35:3 பாருங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், நல்ல கவனிங்க. அப்ப ஆபத்து நேரிடாது என்று வேதம் சொல்ல, ஆபத்து நேரிட்டாலும் அங்க பாருங்க யாக்கோப்பினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு? என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள செய்து. அப்படியானால் யாக்கோப்பு கூப்பிட்டான், அவனுக்கு என்ன செய்தார்? பதில் கொடுக்கிறார். யாக்கோப்பு கூப்பிட்டார், அவனுக்கு என்ன செய்கிறார்? பதில் செய்கிறார். அவர் பதில் கொடுக்கிறார். அவர், நான் சொல்லுகிறேன், அவர் நான் கூப்பிடும் போது செவியிலே, அவர் நல்ல கவனிங்க, தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிடும் போது என்னுடைய சத்தம் அவருடைய செவியில போய் என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. மனுஷன் நம்மளுடைய சத்தத்தெல்லாம் செவியில போய் ஏறு நினைக்கிறீங்களா? செவி கொடுக்கவே மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? செவி கொடுக்கவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் மனுஷன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மனுஷர் மீது நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது எரேமியாவிலே.
தேவ பிள்ளைகளே, அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் செவி கொடுக்கிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, அங்க போனா நல்லா ஆகும், இங்க போனா நல்லா ஆகும் அப்படி சொன்னாங்க. ஆனா இயேசு மாத்திரம் தான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்னார். எல்லாரும் அங்க நடந்து போடா மலைக்கு, இங்க முட்டி போட்டுக்கிட்டே நடந்து அங்க போடா. இயேசு மாத்திரம் தான் சொன்னாரு, என்னிடத்திலே வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னிடத்திலே என்ன செய்யுங்க, வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்திலே வாருங்கள். நான் சொல்லுகிறேன், இவர் நம்மள என்ன செய்யல, ஏதோ ஒண்ணு ஒரு 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 ஈட்டி எடுத்து நம்முடைய தொண்டையில குத்திக்க சொல்லல, நம்முடைய நாக்குல குத்திக்க சொல்லல, நம்முடைய முதுகுல என்ன செய்யல, குத்திக்க சொல்லல. நான் சொல்லுகிறேன், இவ்வளவு கொடூரமான ஒரு வழிபாட்டை செய்துதான் ஒருவர் செவி கொடுக்க வேண்டும். அது செவி கொடுக்குதா கொடுக்கலையான்னு தெரியாது, செவி கொடுக்குமா கொடுக்காதான் தெரியல. ஆனா நான் சொல்லுகிறேன், நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும் போது, அல்லது என் இருதயத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது, என் சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க செவி கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறாரு? அவர் இருக்கிறார். அங்க பாருங்க, அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில். நல்ல கவனிங்க, என்ன ஆபத்து நேரிட்டது? நீங்க வேத புஸ்தகத்தை படிக்கும் போது சரித்திரத்தை சரியாய் புரிந்து படித்தாதான் வேத வசனங்கள் நமக்கு என்ன செய்யும், விளங்கி கொள்ள முடியும். ஏதோ ஒரு பகுதி என்னது இன்னைக்கு இப்படி பெரட்டுவான், அந்த பகுதியை படிச்சுட்டு போயிருவான், அப்படியே இல்ல. அப்படியே என்ன செய்யணும், புக் பை புக்கா என்ன செய்யணும், நம்ம ஸ்டடி பண்ணணும். நம்ம ஆதியாகமும், அடுத்தது யாத்திராகமும், அடுத்தது என்னது லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இப்படி என்ன செய்யணும், புக் பை புக்கா நம்ம என்ன செய்யணும், ஸ்டடி பண்ணணும். அப்பதான் வேத வார்த்தை என்ன செய்ய முடியும், விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. யாராவது ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, சூப்பரா இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய சரித்திரத்தின்படியே நீ வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியின்படியே அவர் பேசுறதும் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதும் ஒத்து போதான்னு சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், என்ன சொல்றது பாருங்க, அவருக்கு என்ன ஆபத்து நேரிட்டது? இங்க வேதத்தை வாசிங்க, 27ஆம் அதிகாரம், ஆதியாத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஐயும் 42ஐயும் வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாய் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஏசா தன் இருதயத்திலே என்ன செய்தானா, சொல்லிக் கொண்டான். போதும், இங்கே கவனிச்சு பார்க்கிறோம், தகப்பன் கையிலே இருந்த ஆசீர்வாதத்தை இப்போது அது யாக்கோபு என்ன செய்கிறான், களவாக அல்லது ஆள்மாறாட்டம் செய்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த ஆசீர்வாதம் யார் கையில போக வேண்டும், அது ஏசா கையிலே போக வேண்டும். ஆனால் யாக்கோபு கையிலே அது கடந்து வந்து விட்டது. நான் யோசிச்சு பார்த்தேன், யாக்கோபு கொடுத்த ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன என்று பார்த்தேன். ஈசாக்கு யாக்கோபு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதம் என்ன, ஒரு வீட்டை எழுதி வச்சாரா, அல்லது ஒரு நிலத்தை எழுதி வச்சாரா, அல்லது ஒரு பொன்னையும் பொருளையும் இதெல்லாம் என்னுடையது உன்னுடையது அப்படி சொல்லி அந்த எல்லாம் அவன் கையில திருப்பி கொடுத்தாரா அப்படி பார்க்கல. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்தாடு. அந்த ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அன்றைக்கு யாக்கோபு என்ன செய்கிறான், ஆள்மாறன்னு சொல்லி பெற்றுக்கொண்டானே. அதன் நிமித்தம் இந்த ஏசா என்ன செய்தான், தன் இருதயத்திலே எங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை நான் என்ன செய்ய போறேன், இதான் காரியம். அந்த ஆபத்தை தான் என்ன செய்யறாரு, இங்க 35:3 சொல்றாரு, எனக்கு ஆபத்து நேரிட்ட போது என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து. அப்ப ஆபத்து நேரிட்ட போதுனா எப்ப நேரிட்டுச்சு, இவன் கவனிச்சு பாருங்க, இவன் களவாய் இவன் ஆள்மாறாட்டம் செய்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை, ஆள்மாறாட்டம் செய்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை இப்போது அவனுடைய சகோதரன் என்ன செய்கிறான், இப்பொழுது அவனை பகைக்க ஆரம்பிக்கிறான். அவனை கொல்லுவதற்கு தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்தாரு, கவனிங்க, இந்த இருதயத்திலே அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க. அந்த எண்ணம் யாக்கோப்புக்கு தெரியும். அதனால யாக்கோப்பு ஜீவிய காலத்தெல்லாம் பயந்திருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்கே யாக்கோப்பை கொல்லுவதற்கு அவன் யோசித்திருந்தாலும் பிற்பாடு அவன் இருதயத்திலே அந்த யோசனையே இல்லாதபடிக்கு வேரோடு பிடுங்கி எறிந்தாரே, அதைத்தான் இங்க யாக்கோப்பு சொல்றாரு. சில வேளைகளிலே
வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய நபர்கள் இருக்கலாம். செய்வன வைக்கலாம், பில்லி சுனிய வைக்கலாம், ஏவல் பண்ணலாம், உங்களுக்கு விரோதமாக பகைக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை நோக்கி முறையிடும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது, நான் சொல்லுகிறேன், அந்த காரியத்தை தேவன் வேரோடு பிடுங்கி எறிய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அதை வேரோடு பிடுங்கி எறிய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அவர். இங்கே ஏசாவுடைய இருதயத்திலே யாக்கோபை கொல்ல வேண்டும் என்கின்றதான நினைவு இருந்தது. ஆனால் யாக்கோபு அந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் முறையிட்ட போது ஏசாவுடைய இருதயத்தில் இருந்த அந்த பகை உணர்வை வேரோடு கர்த்தர் பிடுங்கி எறிந்தார் அவர். வேரோடு கர்த்தர் பிடுங்கி எறிந்தார் அவர். அப்படியானால் ஆண்டவர் ஆபத்து நாட்களிலே நாம் கூப்பிடும் போது அதற்கு சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த நான் எதை நோக்கி அபயமிடுகிறோனோ அந்த காரியத்தை தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார் அவர். அந்த காரியத்தை தேவன் எப்படி இருக்கிறார்? சந்திக்கிறவராயிருக்கிறார் அவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா சத்தமாக? நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே நீங்க 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பாருங்க, 28ஆம் அதிகாரம் 11, 12, 13 படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து. இப்ப நல்லா கவனிங்க, இந்த சரித்திரத்தை சொல்லுகிறேன். இப்போது யாக்கோபு வந்து ஏசா தன் இருதயத்திலே வைத்திருக்கதான பகையை அவன் கண்டான். இப்பொழுது அந்த பகை அவனுடைய வாழ்க்கையிலே வந்து அச்சத்தை ஏற்படுத்தினது. அந்த அச்சத்தின் நிமித்தம் தாய் என்ன செய்கிறாள்? உன் சகோதரன் உன்னை கொன்று போட்டு விடுவான், அதனால் அவனுடைய கோபம் தண்ணீரை மட்டும் நீ போய் ஆரான்ல வந்து என்னுடைய சொந்தத்துல போய் நீ கொஞ்ச நாள் என்ன செய்ய தங்கிட்டு வா, ஒருவேளை இவன் கோபம் தணிஞ்சா நான் ஆள் அனுப்பிச்சு விடுறேன், உன்னை வந்து என்ன செய்யறேன் சொல்றேன் அப்படி சொல்லி தாய் என்ன செய்யறாங்க? பிரயாணப்பட வைக்கிறாங்க. அப்போது யாக்கோபு பிரயாணப்படுகிறான். சூரியன் மறையும் நேரத்திலே, சூரிய மறை நேரத்திலே ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு அவன் என்ன செய்யறான்? உறங்குகிறான். அப்போதுதான் ஒரு தரிசனத்தை காணுகிறான். 11வது வசனத்தை பாடிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? பல வாக்கு தத்தங்களை யாக்கோப்புக்கு என்ன செய்கிறார்? அருள செய்கிறார். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பெத்தேல். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பெத்தேல். இதைத்தான் அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு தரிசனமாகி எனக்கு என்ன செய்தார்? எனக்கு ஆபத்து நேரிடும் போது எனக்கு உதவி செய்தாரு, என்னோடு கூட வழியிலே வந்தாரு. அவருக்கு பெத்தேல்ல போய் நாம் என்ன செய்வோம்? பலி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆபத்துல இருந்து கர்த்தர் தூக்கி விட்டுட்டாரா? அதோட நம்ம எதிர்த்து போயிடக்கூடாது. வேதம் சொல்லுது, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய்? நாம என்ன செய்யறோம்? செவி கொடுத்தா போதும், செவி கொடுத்தா போதும், நான் என் வேலையை என்ன செய்வேன்? செவி கொடுத்தா போதும், செவி கொடுத்தா போதும் அப்படி சொல்லி நான் என் வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு கூடாது? பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அவரை மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். சிங்க கெபிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வராரா? தானியேல் கர்த்தரை மகிமைப்படுத்தினவனான் இருந்தான். அவன் அக்கினி சூளையின் மத்தியில் இருந்து ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை விடுவித்தாரா? அவரோடு கூட அவர் என்ன செய்கிறார்? அவரை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட்டார் அவர். இப்படி தேவன் நமக்கு நம்மை கை தூக்கி விடும்போது, ஆபத்திலிருந்து கை தூக்கி விடும்போது ஒரு நன்றி கெட்ட ஜனங்களாய் இராதபடிக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு விடுதலையை பெற்றுக்கிறாங்க, ஆனா நன்றி உள்ள ஒரு பாத்திரமாய் காணப்படவில்லை. விடுதலையை எனக்கு தருகிற தேவனை நான் எப்போது ஜீவிய காலமெல்லாம் நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்பே,
இயேசுவின் நாமத்தினா கோலியாத்தை முறியடிப்பே, இயேசுவின் நாமத்தினா விசுவாச கேடயத்தா நான் பிசாசை வென்று விட்டேன். விசுவாச கேடயத்தா நான் பிசாசை வென்று விட்டோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ. கவனிங்க, நம்ம வாயை திறந்து பாட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நம்ம நன்றி உள்ள ஒரு பாத்திரமாக என்ன செய்யல, மாறல. நன்றி உள்ள பாத்திரம் என்ன தெரியுமா செய்யும்? வாயை திறந்து பாட ஆரம்பிக்கும், துதிக்க ஆரம்பிக்கும், கையை தட்ட ஆரம்பிக்கும், மற்றவங்களுக்கு கர்த்தருடைய மகிமையை சொல்ல ஆரம்பிக்கும். வீட்டுல சும்மா இருக்க முடியாது. பற்பல வேலைகளே நான் சொல்லுகிறேன், அவங்க தங்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமா இருப்பாங்க. இந்த செப்பரேட் பீப்புளா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெக்யூலியர் பீப்புளா இருப்பாங்க. ஒரு வினோதமான ஜனமா இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களுக்கு ஆபத்து நேரிட்ட போது அதிலிருந்து அவர்களை கை தூக்கி விட்டாரு. அப்பொழுது அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள். அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. சொல்லுங்க, நீ அஞ்சாதே என் மகனே, வெற்றி கொடி பிடித்திடுவோ. சொல்லுங்க, வெற்றி கொடி பிடித்திடுவோ. வீரநடை நடத்திடுவோ. அல்லேலூயா. கவலையே படாதீங்க. எந்த ஆபத்து நேரிடுது, எந்த கண்ணுக்கு தெரிகிற சத்ரு இருப்பான், கண்ணுக்கு தெரியாத சத்ரு இருப்பான். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்து கூப்பிடும் போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவராய் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அவர் நீங்க உங்களை இந்த காலவேளையில நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எவ்வளவு பிரச்சனைகளை சாத்தானானவன் கொண்டு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்தை நான் சொல்லக்கூடிய காரியத்தை கவனிங்கள், சத்துரு கொண்டு வந்தாலும் சரி, அதற்கு ஒரு நாளும் பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு நாளும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. ஜெயம் அவனுக்கல்ல, ஜெயம் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஜெயம் அவனுக்கல்ல, ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஜெயத்தை கர்த்தர் உங்கள் கையில வைத்திருக்கிறார். அவர் நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீ எப்போதெல்லாம் கூப்பிடுகிறாயோ அப்போதெல்லாம் உனக்கு பதில் கொடுக்க கூடியவர் அவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், விசுவாச வீரனுக்கு பதில் வந்து நான் சொல்லுகிறேன், 10 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டவனே எனக்கு பதில் வந்து 10 நாளைக்கு பிற்பாடு ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கணும். விசுவாச வீரனுக்கு பாருங்க, கூப்பிட்ட உடனே அவனுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே பதில் வராது. ஆனால் அவன் கூப்பிட்ட அந்த நாளிலே கர்த்தர் அந்த சத்தத்தை என்ன செய்தாரு? செவி கொடுத்துட்டாரு, கேட்டுட்டாரு. பதில் எப்ப தெரியுமா வருது? அந்த கடைசி நிமிஷம் 11:59 தான் பதில் வருது. அல்லேலூயா. 11:59 தான் என்ன செய்யுது? பதில் வருது. நான் சொல்லுகிறேன், கடைசி நிமிஷத்துல கூட என் சத்தத்தை கேட்டு அதை அவர் சிந்தையில வைத்து எனக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். சில நம்ம என்ன நினைக்கிறோம்? கூப்பிட்டுட்டோம், 10 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டோம், கையில வந்து கொடுக்கலையே அப்படி நம்ம ஓடுறோம். அப்படி ஓட வேணாம். நான் சொல்றேன், எனக்கு பதில் 11:59 தான் வரும். எனக்கு பதில் 11:55 தான் வரும். கவலைப்படாதீங்க. ஆனா நான் சொன்ன வார்த்தையை அவர் கேட்கிற தேவன், அவர் நினைப்பூட்டுகிற அவர் நினைத்து வைத்திருக்கிற தேவன் அவர். அதனால நீங்க எனக்கு பதில் கேட்ட உடனே, நான் சொல்றேன், கேட்ட உடனே கொடுக்க சில காரியத்தை கொடுக்கிறார். ஆனா சில காரியங்களை
நான் அவரை மாத்திரம் தான் நம்பி கூப்பிடுறேனா இல்ல வேற யாருடைய வாசல்லாம் தட்டுறேனா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொஞ்சம் பாக்குறாரு. மறுபடியும் சொல்லுகிறேன், இக்கட்டிலே மனுஷனுடைய தயவு என்னது? விருதா. இக்கட்டிலே மனுஷனுடைய தயவு என்னது? விருதா. அப்ப நம்முடைய தயவு எங்கேந்து வருகிறது என்றால் தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 121ஆம் சங்கீதத்திலே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை என்ன செய்யும்? அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவர் நான் வருஷத்தின் ஆரம்பத்திலே மாத்திரம் தான் தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்று நினைக்காதீங்க. எப்போதும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி, எனக்கு சகாயம் பண்ணும்படி என் கூடவே இருக்கிறார் என்று யாக்கோபு சொன்னாரே, அந்த ஆபிரகாமின் தேவன், அந்த ஈசாக்கின் தேவன், அந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நல்ல பலமாய் கையை தட்டி சொல்லுங்க. தெளிவாய் சொல்லுகிறார், என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கா. தாவீதுனுடைய அனுபவம், எத்தனை யுத்தத்தை சந்திச்சிருப்பாரு, எத்தனை ஆபத்தை சந்திச்சிருப்பாரு. அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்னது? ஆபத்து தான். ஆனால் அந்த ஆபத்தெல்லாம் அவர் மேற்கொண்டுட்டு போறாரு. அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? 121ஆம் சங்கீதத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து நான் அங்கே அபயமிடுகிறேன். கூப்பிடும் போதே சொல்லணும் நீங்க, என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கூப்பிடும் போதே சொல்லணும். விசுவாசிகளே, கூப்பிடும் போதே சொல்லணும், எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லணும். தாவீதுடைய அனுபவத்தை கவனிச்சு பாருங்க. 121ஆம் சங்கீதத்தை எடுங்க, முதலாவது வசனத்தை சற்று கவனித்து பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை ஏறெடுக்கும் போது சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஹலோ, உங்க ஜெபம்லாம் எப்படி இருக்கு? நான் ஜெபிச்சேன், கேட்டாரா கேட்கலையா தெரியல. நான் கூப்பிட்டேன், பதில் வருமா வராதா? அப்படி அல்ல. நான் சொல்ற, கூப்பிடும் போதே கர்த்தர் பதிலை கொடுப்பார் என்று விசுவாசித்து கூப்பிடுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. பலமுறை அந்த வசனத்தை படிச்சிருப்போம். அப்படியானால் கூப்பிடும் போதே அறிக்கை செய்யணும், எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. கூப்பிடும் போதே நமக்கு ஒரு விசுவாசம் வரணும், எனக்கு பதிலை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. நம்புறீங்களா நீங்க? நம்புறீங்களா நீங்க? நீங்க கூப்பிடும் போதே உங்களுக்கு செவி கொடுத்துட்டாருன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ, சொல்லுங்க எல்லாரும், ஆவிதாமே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ, ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. சொல்லுங்க சொல்லுங்க, அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ, நாம் வீரநாடை நடந்திடுவோ. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதோ உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. எரேமியா 33:3 அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் இருக்கிறார் அவரு. அப்ப பெரிய காரியங்களை ஒருவேளை இந்த காலவேளை நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம்.
ஆண்டவர் என்னை இந்த காரியத்திலிருந்து கை தூக்கி விட வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாள் அவர் வீணாக தள்ளுவது கிடையாது. உங்கள் எந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்துல வந்தீங்களோ, அவரை நோக்கி கூப்பிட்டீங்களோ, அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு கதறினீங்களோ, அந்த கதறலை கேட்கிறவர் அவர். கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க அவர் எனக்கு பதில் கொடுக்கிறவர் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அல்லேலூயா. அவர் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். விசுவாசிங்க. தாவீது சொல்லுகிறார் 35 யாக்கோபு சொல்லுகிறார் 35 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள செய்து, நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த. நல்ல கவனிங்க. உத்தரவு கொடுத்து எனக்கு என்னை அனுப்பிட்டார் நினைக்காதீங்க. உத்தரவு கொடுத்து எனக்கு என்னை ஆசீர்வதித்து என்னை தப்புவித்து என்னை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு, என் கூடவே வராரு அவர். யாக்கோபு சொல்றாரு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, எனக்கு உத்தரவு அருள செய்து, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு, வேண்டிய வழி நான் நடந்த வழியிலே என்னோடு கூட அவர் என்ன செய்யறாரு? இருந்த தேவனுக்கு. நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இருந்த தேவனுக்கு. நான் எந்த வழியில நடந்து போறனோ அந்த வழியிலே நம்ம கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. நான் கொண்டு போய் அவரை ஒரு போட்டோ அடிச்சு அங்கேயே வைக்க விரும்பல. நானு ஒரு சுரூபத்தை செஞ்சு ஒரு இடத்துல அப்படியே ஆணி அடிச்சு வைக்கிற விரும்பல. நான் சொல்லுகிறேன், என் வீட்டுல அவருக்குன்னு ஒரு அறைய வைத்து அதுல பூஜிக்கும்படியாக அல்ல. நான் சொல்லுகிறேன், என் மத்தியில எப்போதும் என் கூட எங்கெல்லாம் நான் போறனோ அங்கெல்லாம் இருக்கிறேன்னு சொன்னாரு. அவரைத்தான் நான் என்ன செய்யறேன்? நோக்கி கூப்பிடுறேன் நானு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க கவனிக்க வேண்டும். நான் ஒரு சுரூபத்தை என் வீட்டுல வைத்து அத சுரூபத்தை பார்த்து நோக்கி கூப்பிடுகிற கூட்டம் அல்ல. என் தேவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவாதிபதி. அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடினாலே நான் அவரை நோக்கி என்ன செய்கிறேன்? அப்படியானால் இன்னைக்கு ஒரு சுரூபத்தை வச்சு கிறிஸ்தவர்கள் பார்க்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆசாப் காலத்திலையும் தாவீது காலத்திலையும் யாக்கோபு காலத்திலையும் ஆபிரகாம் காலத்திலையும் எந்த சுரூபத்தை பார்த்து கூப்பிட்டாங்க? எந்த சுரூபத்தை பார்த்து கூப்பிட்டாங்க? எந்த சுரூபம் அவங்களுக்கு இருந்தது? எந்த சிலை அவங்களுக்கு இருந்துச்சு? அவங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லுகிறேன், சத்தம் மாத்திரம் தான் கேட்டாங்க. நான் சொல்றேன், செவி நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் தான் கேட்டாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை இன்னைக்கு காண்பித்து கொடுத்து இவர்தான் கடவுள்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கலாம். ஆனால் நான் சொல்லி, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எந்த சுரூபத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூப்பிட்டாங்க? ஒண்ணுமே கிடையாது. ஹலோ, ஒண்ணுமே கிடையாது. அவங்க கூப்பிட்டதெல்லாம் என்னது? அவங்க கேட்டதெல்லாம் சத்தத்தை கேட்டாங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாரும் வேதம் அழகாய் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஒத்தாசையை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார் நமக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா, இந்த காலவேளை கூப்பிட்டீங்கன்னா, எல்லாரும் எழுந்து நின்று இந்த காலவேளை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை நான் கரெக்டா 10 மணிக்கெல்லாம் விட்டுறேன். நீங்க எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. இனிமேலுக்கு வெயில் காலத்துல சீக்கிரம் வந்துருங்க. டான்னு 10 மணிக்கெல்லாம் உங்களை விட்டுருவேன். நான் எல்லாரும் எந்திரிச்சு கையை காலை என்ன செஞ்சீங்க? அப்படியே ஊனியாவது எந்திரிங்க. அல்லேலூயா. ரொம்ப வயசாயிருச்சு உங்களுக்கு எல்லாம். எல்லாம் நல்லா எந்திரிங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? கிளவி எல்லாம் டப்புன்னு எந்திரிச்சு நிக்குது. ஆனா நம்பாளுங்க என்னது? அப்படியே முழங்கால் செத்து அப்படியே எந்திரிச்சு கிழவன் கிளவி எல்லாம் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. இந்த ஆளுங்களை பாருங்களேன், இங்க இருக்கிற ஜாஸ்பின்லாம் அப்படியே கைய ஊனி அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. யாரும் போக வேணாம். கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் இப்ப உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்குது? உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது? எந்த காரியத்தை உங்களுக்கு நீங்க அச்சுறுத்தலா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த கால வேளையில எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்றுங்க. உங்களுக்கு கால பலத்தை கத்தர் கொடுப்பார். அவர் எல்லாரும் எழுந்து நின்றுங்க. ஒரு மனத்தை பார்த்து கத்தர் இறங்கக்கூடியவரா இருக்கிறார். அவர் எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் கண்களை மூடி. எந்த ஆபத்து உங்களுக்கு இருக்குது? கண்ணுக்கு முன்னாடி எந்த ஆபத்து இருக்குது? கண்ணுக்கு முன்னாடி எந்த ஆபத்து இருக்குது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, யெகோவா ஈரே, இந்த காரியத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறையா. இந்த காரியத்தை உனக்கு உம்முடைய கரத்துல கொடுக்கிறையா. இந்த காரியத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை தடுமாறி கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியம் உங்களுக்கு அச்சுறுத்தலாய் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது? கர்த்தர் அதிலிருந்து விடுதலையை தர வல்லவராய் இருக்கிறார். அவர்
ஜீவிய காலம் வரைக்கும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கத்தக்கதாக, ஒரு நன்றி உள்ள ஒரு பாத்திரமாக நிறைந்து வழியத்தக்கதாக தேவன் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் தேவன் கை தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். அவர் ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேபுகாத் நேச்சாரை எதிர்ப்பதற்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவால் முடியாது. அவரோடு கூட வந்திருக்கிறவர் அவரை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வல்ல தேவனிடம் இருந்தே உங்களுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆசாப் மூலியமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு உடைய வார்த்தை சொல்லப்பட்டதே. அதே போல இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நோக்கி கூப்பிடும் போது, என்னை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்க பிள்ளைகள் உம்மை நோக்கி முறையிடுகிறதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே, உம்மை நோக்கி அபயமிடுகிறதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் ஆசீர்வதிங்கப்பா, கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா இக்கட்டையும் எல்லா சோதனைகளையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து நடத்துங்க. உடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே பயமில்லாமல் ஓட கர்த்தர் என் கூடவே இருக்கிறார்,
யாக்கோபோடு கூட நடந்தவர். ஆண்டவரே கர்த்தாவே, ஆபிரகாமோடு கூட நடந்தவர், ஈசாக்கோடு கூட இருந்தவர். எங்க ஜனங்களோடு எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.